வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி செந்தில் பாலாஜி லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் வெள்ளிக்கிழமை காலை முதல் திடீரென சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவையிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சொந்தமான 22 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை கோல்டுவின்ஸ் பகுதியில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான செந்தில் கார்த்திகேயனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 2 குழுக்களாக பிரிந்து சோதனை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே உள்ள காளியாபுரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் அரவிந்தன் பண்ணை வீடு மற்றும் கிணத்துக்கடவு அருகே உள்ள பணப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினருடைய கல்குவாரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கிற்கு சொந்தமாக சென்னை ஆரியபுரத்தில் உள்ள இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளின் கார் உடைக்கப்பட்டதும் பெண் அதிகாரியுடன் திமுகவினர் வாக்குவாதம் நடத்தி விரட்டியதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டிற்கு அதிகாரிகள் சோதனையிட வந்தனர். அப்போது திமுக தொண்டர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரியின் காரை உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிடாமலேயே திரும்பிச் சென்றனர். இதேபோன்று மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன், கொங்கு உணவக உரிமையாளர் மணி, காளிப்பாளையம் பெரியசாமி ஆகியோரின் வீடுகளில் சோதனை மேற்கொள்ள வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை திமுகவினர் விரட்டினர். ஆண்டான்கோவில் புதூர் பகுதியில் அமைச்சரின் ஆதரவாளரான கல்குவாரி உரிமையாளர் தங்கராஜ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்ள சென்ற போது கதவை திறக்காத நிலையில் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்றனர். அப்போதும் கதவு திறக்காததால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். திமுகவினரின் எதிர்ப்பை அடுத்து கரூரில் அனைத்து இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனையை கைவிட்டனர். கரூரில் நடைபெறக்கூடிய வருமான வரித்துறை சோதனைக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. இதில் அதிகாரிகளின் கார் உடைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ள முடியாமல் அவர் திரும்பிய நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முறையிட்டனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனன், கரூரில் நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை சோதனை குறித்து முன்கூட்டியே முறையான தகவல் தெரிவிக்கவில்லை என்று கூறியுள்ளார். கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து சென்றதாகவும், வருமான வரித்துறை சோதனை நடைபெறக்கூடிய 9 இடங்களில் 180 காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். இதனால் வருமான வரித்துறை சோதனை நடத்த திட்டமிட்ட இடங்களில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. வருமான வரி சோதனையை ஏற்கனவே எதிர்கொண்டிருப்பதாகவும், எத்தனை நாள் சோதனை நடத்தினாலும் ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசிய அவர் தனது சகோதரர் இல்லம் உட்பட பல இடங்களில் வருமான வரி சோதனை நடப்பதாக கூறினார். சோதனை என்கிற பெயரில் வீட்டில் சுவர் ஏறி குதித்து உள்ளே நுழைந்தது போன்று விரும்பத்தகாத செயல்கள் நடைபெற்றதாகவும் அமைச்சர் கவலை தெரிவித்தார். அப்போ சோதனைக்கு செல்லக்கூடியவர்கள் பெல் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கதவை நீக்குவாங்க. வீட்டில் இருக்காங்க, தம்பி மட்டும் இல்லை, வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்காரு. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறப்பதற்கு முன்பாகவே கேட்டில் ஏறி குதித்து உள்ளே சென்ற வீடியோ எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். 2006ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 1 சதுர அடி நிலம் கூட தான் வாங்கவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். 2006 தொடங்கி இன்று வரை 1 சதுரடி நிலம் கூட நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ எனது தந்தையோ தாயோ எனது சகோதரனோ யாரும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரில் நாங்கள் பதிவு செய்யவில்லை, வாங்கவில்லை. தனது தம்பிக்கு மாமியார் அன்பளிப்பாக கொடுத்த இடத்திலேயே வீடு கட்டப்பட்டு வருவதாகவும் செந்தில் பாலாஜி கூறினார். தம்பி மனைவிக்கு கொடுக்கப்பட்ட தம்பி மனைவியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய இடம்தான் வீடு கட்டுவதாக சொல்லப்படுகின்ற அந்த இடம். அது என்ன உண்மைத்தன்மை என்று தெரிந்து கொள்ளாமல் அது குறித்தும் சிலர் சமூக வலைத்தளங்களை பதிவிட்டார்கள். தனது இல்லத்தில் சோதனை நடைபெறவில்லை என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார்.
கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது அரசியலமைப்பு விதிமீறல் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசியவர் இந்த விவகாரத்தில் ஆளுநர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா மாநிலமும். அப்படி அடிப்படையில் ஒரு தன்னுடைய கடமையை கூட செய்ய விடாமல் இன்னைக்கு தடுத்துருக்கான்னு சொன்னால் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். ஒரு அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டிருக்கு. இதனிடையே எதிர்க்கட்சியினர் மீது சோதனையை ஏவுவதில் பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக என்று எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இப்போ நம்மகிட்ட ஒரு பிழை இல்லைன்னா, என்ற குற்றம் இல்லைன்னா, நீ இப்போ நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னா சோதிச்சுக்கிறீங்க, அவ்வளோதானே. அது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ அங்கே இடத்துல தடுக்கப்படுது, அதை நீங்கள் சோதனை செய்யாதீங்க என்பது அங்கே ஏதோ தவறு இருக்கிற மாதிரி வெளியில் தெரியுதுங்க. இதேபோன்று வருமான வரித்துறையினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக நடந்து கொண்ட திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தொடர்பாக வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் திமுகவினரின் செயல் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பிரதிபலிக்கும் விதமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டத்திற்கு புறம்பான ஆவணங்கள், பணம், நகை உள்ளிட்டவற்றை பதுக்குவதற்காக வருமான வரித்துறையினரின் சோதனை தடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒசாகா நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது முதலமைச்சர் முன்னிலையில் தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனத்திற்கும் சென்னை அருகே திருப்போரூரில் செயல்படும் ஜப்பானைச் சேர்ந்த டைசல் சேஃப்டி சிஸ்டம்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே 83 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் சென்னை மெட்ரோ ரயில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு ஜப்பான் உதவியதை நினைவு கூர்ந்தார். நிசான், தோஷிபா, யமஹா, ஹிட்டாச்சி உள்ளிட்ட ஜப்பான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் முதலீடு செய்ய தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்றும் மருத்துவம், உணவு, ஜவுளி, காலனி உள்ளிட்ட தொழில்களுக்கான பிரத்யேக பூங்காக்களை உருவாக்கி வருவதாகவும் கூறினார். மேம்பாட்டு திட்டங்களிலும் முதலீடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு ஜப்பான் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு பங்களிக்க ஜப்பான் முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளி திறக்கும் தேதி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கோடை வெயில் சுட்டரிப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து சென்னையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவித்தார். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கின்ற தேதியை ஜூன் மாதம் 7ஆம் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளிலும் 7ஆம் தேதியே வகுப்புகள் தொடங்கும் என்றும் மாணவர்களின் உடல்நிலை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர் மூலம் திறக்க உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் CR ஜெயாசுகின் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்க குடியரசுத் தலைவரை அழைக்காததன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை மக்களவை செயலகம் மீறிவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் PS நரசிம்மா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த அடிப்படையில் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறீர்கள் என மனுதாரரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கும் குடியரசுத் தலைவரை புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு அழைக்காமல் இருப்பது தவறு என மனுதாரர் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்தியாவிற்கு அதிகாரத்தை பரிமாற்றியதன் அடையாளமாக ஆங்கிலேயர்கள் செங்கோலை பயன்படுத்தியதாக சான்றுகள் இல்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் வடிவமைக்கப்பட்ட செங்கோல் 1947 ஆகஸ்ட் மாதம் ஜவஹர்லால் நேருவுக்கு வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார். ஆனால் மவுண்ட் பேட்டன், ராஜாஜி மற்றும் நேரு ஆகியோர் இந்த செங்கோலை ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை இந்தியாவிற்கு மாற்றி தந்ததற்கு அடையாளமாக பயன்படுத்தியதாக கூற எந்த ஆதாரமும் இல்லை என பதிவிட்டுள்ளார். இந்த செங்கோலை பிரதமரும் அவரது ஆதரவாளர்களும்
தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி வருவதாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டு ஆதீனம் வழங்கிய செங்கோலை காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை ஏன் இவ்வளவு வெறுக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், தமிழ்நாட்டின் புனித சைவ மடத்தால் பண்டித நேருவுக்கு வழங்கப்பட்ட புனித செங்கோல் ஒரு கைத்தடியாக அருங்காட்சியகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் விமர்சித்துள்ளார். ஆதீனத்தின் வரலாற்றை காங்கிரஸ் கட்சி போலி என கூறி வருவதாகவும், காங்கிரஸ் தனது செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைப்பதன் மூலம் தமிழர் கலாச்சாரம் பிரதிபலிப்பது பெருமைக்குரியது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் திறக்க வேண்டும் என்பதே திமுக நிலைப்பாடு என தெரிவித்தார். தமிழகத்திற்குண்டான பெருமை என்பதால், தமிழகத்துடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஒரு புகழ் என்பதால், தமிழகத்திலே உருவாக்கப்பட்ட இந்த செங்கோல் டெல்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே அமைய இருப்பதால் ஜனாதிபதி தான் திறந்து வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக இருக்கின்றது. பிரதமர் மோடியிடம் செங்கோலை பரிசீலிக்க உள்ளதாக கூறியுள்ள மதுரை ஆதீனம், மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். அதுபோல் அவர் மீண்டும் 2024 பாரத பிரதமராகி மக்களுக்கு நல்ல வழிகாட்டி இந்த நாட்டை இன்னைக்கு உலக அளவில் கொண்டு போயிருக்காரு. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உம்மிடி பங்காரு நகைக்கடை உரிமையாளர்களில் ஒருவரான உம்மிடி பாலாஜி, தங்கள் குடும்பத்தினர் செய்த செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுவது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். ப்ராமினென்ட் பிளேஸில் இப்போ வைக்க போகிறாங்க சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி செங்கோலின் அப்போதைய மதிப்பு 15,000 ரூபாயாக இருக்கும் என்றும், இதனை செய்ய 1 மாத காலம் ஆனதாகவும் கூறியுள்ளார். ஆட்சி மாற்றத்தை அடையாளப்படுத்தவே செங்கோல் வழங்கப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ள திருவாவடுதுறை ஆதீனம், வரலாற்று நிகழ்வுகளை அரசியல் ஆதாயத்திற்காக பொய் என்று கூறுதல் வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் 1947 ஆண்டில் ராஜாஜியின் அழைப்பை ஏற்று ஆதீனம் சார்பில் செங்கோல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் செங்கோலை கொடுத்து வாங்கிய பிறகு அதனை ஜவஹர்லால் நேருவிடம் தம்பிரான் சுவாமிகள் வழங்கியதற்கான பல்வேறு ஆதாரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது செங்கோல் என்பது சுய ஆட்சியின் சின்னம் என்பதை நேருவிடம் தம்பிரான் சுவாமிகள் தெளிவாக கூறியதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக சடங்குகளும் நிகழ்வுகளும் பொய் என்று கூறுதல், தங்கள் நம்பிக்கையின் மீது சந்தேகம் கொள்ளுதல் ஆகியவை வருத்தத்திற்குரியது என்றும் தவிர்க்கப்பட வேண்டியவை என்றும் திருவாவடுதுறை ஆதீனம் தெரிவித்துள்ளார். புதிய பாஸ்போர்ட் பெற ராகுல் காந்திக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ராஜதந்திர பயண பாஸ்போர்ட்டை அவர் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் புதிய பாஸ்போர்ட்டை பெற தடையில்லா சான்றிதழ் கோரி அவர் டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜரான பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, ராகுலுக்கு புதிய பாஸ்போர்ட் பெற அனுமதி வழங்குவது தேசிய ஹெரால்டு வழக்கு விசாரணையை பாதிக்கும் என கூறினார். அப்போது இதற்கு முன்பு நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ஜாமீன் வழங்கிய போது பயணம் தொடர்பாக எந்தவித நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை என ராகுல் காந்தி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டனர். இந்த வழக்கில் சுப்பிரமணிய சுவாமி பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்த டெல்லி நீதிமன்றம் ராகுல் காந்தி மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது. தொடர்ந்து இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்காக ராகுல் காந்திக்கு தடையில்லா சான்று வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தடையில்லா சான்று 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, தேனி, தருமபுரி, தஞ்சை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று கணித்துள்ளது. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் 60வது மலர் கண்காட்சி பாரம்பரிய இசையுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் வெவ்வேறு அரங்குகளையும் அமைச்சர் ஐ. பெரியசாமி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ராமச்சந்திரன் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் தனித்தனியாக தொடங்கி வைத்தனர்.
உதகை, பெங்களூரு, நெதர்லாந்து ஆகிய பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட மலர்ச்செடிகள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தன. மலர்கள் மற்றும் பழங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட காட்டெருமை, அணில், வாத்து உள்ளிட்ட உருவங்கள் கண்களுக்கு விருந்து படைத்தன. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மலர்கள் மலர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கி, பாண்டா, இந்த மான் இதெல்லாம் ரொம்ப அழகு கொடுக்குது மனசுக்கு. தர்பூசணி பழங்களில் உருவாக்கப்பட்ட மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி, அண்ணா உருவங்கள் கவனத்தை ஈர்த்தன. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே ஜூஸ் கடை உரிமையாளர் கத்தியால் குத்தப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேலூர் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அருகே மேல்வளம் கிராமத்தில் செல்வம் என்பவர் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த கடைக்கு வியாழக்கிழமை இரவு 2:30 மணியளவில் இருசக்கர வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துள்ளனர். மது போதையில் இருந்த அவர்கள் ஜூஸ் குடித்த நிலையில் பணம் கொடுக்கும்படி செல்வம் கேட்டுள்ளார். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் செல்வத்தின் மீது தாக்குதல் நடத்தியதுடன் கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தி உள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த அம்சத்தை வாட்ஸ்அப் அமைப்புகள் மெனு மூலம் அணுக முடியும். சுய விவர பிரிவில் யூசர் நேமை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொடர்பு அடையாளத்திற்காக தொலைபேசி எண்கள் இல்லாமலேயே இனி வாட்ஸ்அப் சேவையை பயன்படுத்த முடியும். பயனர்கள் தொலைபேசி எண்களை அறியாமல் அவர்கள் தேர்ந்தெடுத்த பயனர் பெயரை குறிப்பிட்டு மற்றவர்களுடன் உரையாடலை தொடங்கலாம். வாட்ஸ்அப்பில் பயனர் பெயர்கள் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் பயனர் பெயர்கள் மூலம் தொடங்கப்படும் உரையாடல்கள் பயன்பாட்டின் வலுவான எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் மூலம் பாதுகாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் திருநெல்வேலி கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பூங்குளத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் ஆறு மாசடைந்து வருகிறது. பாபநாசம் பகுதியில் மட்டுமே தாமிரபரணி ஆறு குளிக்கவும் குடிக்கவும் பயன்படுத்தும் வகையில் உள்ளது. அதை கடந்து அம்பாசமுத்திரம், திருநெல்வேலியில் ஆற்று நீரை பயன்படுத்த முடியாத நிலை நீடித்து வருகிறது. ஆற்றை மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் செருப்பை கழுவவும், பல்லு தேய்ச்சி உள்ள கொப்பளிக்கவும், கண்ட குப்பைகளை போடவும், துணிமணியை போடவும் பாபநாசத்திலிருந்து திருச்சி தான் நடந்துட்டு இருக்கு. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து ஆற்று பகுதியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு நடத்தினார். மேலப்பாளையம், வண்ணாரப்பேட்டை, மீனாட்சிபுரம், சிந்து பூந்துறை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இப்ப பார்த்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 இடங்களை இப்போதைக்கு வரைக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 4-5 இடம் இருக்குது. சரிங்களா? இது தீர்வு இப்ப நம்ம போய் ரிப்போர்ட் கொடுக்க போறோம். கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் சந்திரசேகரன் தெரிவித்தார். தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்பட்ட மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இளங்கலை பொறியியல் பாடப்பிரிவுகளை மூட வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 14 உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் வழியிலும் பொறியியல் பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. தூத்துக்குடி, நாகர்கோவில், ஆரணி உள்ளிட்ட 11 உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் மொழியில் உள்ள மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இளங்கலை பொறியியல் படிப்புகளை தற்காலிகமாக மூட அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டது. இதேபோல் 6 கல்லூரிகளில் ஆங்கில வழி சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பாடப்பிரிவுகளும் மூடப்படும் எனவும் மாணவர் சேர்க்கை இல்லாததால் இந்த நடவடிக்கை
நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் கல்வியாண்டில் உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் வழி பாடப்பிரிவுகள் எதுவும் நீக்கப்படாது என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கமளித்துள்ளார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த வருடம் அந்த பாடத்திட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னதின் பேரில் நாங்கள் கொடுத்த இது ஆட்சிக்குழு அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிக்குழு ஒப்புதலின் பேரில் தான் தற்காலிகமாக இது நிறுத்தப்பட்டது. அடுத்த சிண்டிகேட் கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு பாடங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் முதன்முறையாக போர் விமானத்தை இரவில் தரையிறக்கி இந்திய கடற்படையினர் சாதனை படைத்துள்ளனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் போர் கப்பல் கடந்த ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. விமானத்தை தரையிறக்கும் வசதி கொண்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் MiG-29K போர் விமானம் முதன்முறையாக இரவில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இது கடற்படையின் சுயசார்பு நிலையை நோக்கி அடுத்த கட்ட பாய்ச்சல் என்று கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வரலாற்றில் மற்றொரு புதிய மைல்கல்லை இந்திய கடற்படை எட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் போர் விமானத்தை இரவில் வெற்றிகரமாக தரையிறக்கியதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட வேண்டும் என்று தனது மக்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். உலக பட்டினி தினம் மே 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நடிகர் விஜயின் அறிவுறுத்தலின்படி வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணியளவில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் மதிய உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக புசி ஆனந்த் தெரிவித்தார். பசியால் வாடும் மக்களுக்கு இயன்றவரை உணவளித்து பசியை போக்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்றும் புசி ஆனந்த் கூறியுள்ளார். வாட்ஸ்அப்பில் செல்போன் எண்களை பயன்படுத்தாமல் வெறும் யூசர் நேமை மட்டுமே பயன்படுத்தும் வசதியை மெட்டா நிறுவனம் ஆராய்ந்து வருகிறது. வாட்ஸ்அப் தொடர்ந்து புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அனுப்பிய மெசேஜ்களை எடிட் செய்யும் வசதியை வழங்கியது. இதற்கு பிறகு வாட்ஸ்அப் இப்போது மற்றொரு புதிய அம்சத்தை சோதனை முயற்சி செய்து வருகிறது. அதன்படி பயனர்கள் தங்களுக்கான பயனர் பெயரை பயன்படுத்தும் வகையிலான வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த அம்சத்தை வாட்ஸ்அப் அமைப்புகள் மெனு மூலம் அணுக முடியும். சுய விவர பிரிவில் யூசர் நேமை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொடர்பு அடையாளத்திற்காக தொலைபேசி எண்கள் இல்லாமலேயே இனி வாட்ஸ்அப் சேவையை பயன்படுத்த முடியும். பயனர்கள் தொலைபேசி எண்களை அறியாமல் அவர்கள் தேர்ந்தெடுத்த பயனர் பெயரை குறிப்பிட்டு மற்றவர்களுடன் உரையாடலை தொடங்கலாம். வாட்ஸ்அப்பில் பயனர் பெயர்கள் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் பயனர் பெயர்கள் மூலம் தொடங்கப்படும் உரையாடல்கள் பயன்பாட்டின் வலுவான எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் மூலம் பாதுகாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் திருநெல்வேலி கோட்டாட்சியர் சந்திரசேகரன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பூங்குளத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் ஆறு மாசடைந்து வருகிறது. பாபநாசம் பகுதியில் மட்டுமே தாமிரபரணி ஆறு குளிக்கவும் தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் அரசு பெண் மருத்துவரை ஹிஜாபை கழற்றச் சொல்லி ரகளையில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகியை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூண்டி சிந்தாமணியை சேர்ந்த சுப்பிரமணியன் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதே புதிய சேர்ந்த பாஜக நிர்வாகி புவனேஸ்வராம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்த நிலையில் உடனே நாகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர் ஜென்னட் கூறியுள்ளார். ஆனால் நோயாளிக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்ததோடு எதற்காக ஹிஜாப் அணிந்துள்ளீர்கள் என்றும் தரக்குறைவாக பேசியுள்ளார். நீங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்கீங்க, டியூட்டில இருக்கீங்க, நீங்க டாக்டர்ன்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி நைட்டு வந்து ஒரு டே ஸ்டாஃப்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க, இது ஒரு தப்பான செயல். ஆக்சுவலா ஒரு லேடி டாக்டர் வந்து அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம வீடியோ எடுத்து வாக்குவாதம் செய்த பாஜக நிர்வாகியின் செயலால் நாகை அரசு மருத்துவமனைக்கு தாமதமாக அழைத்து செல்லப்பட்ட சுப்பிரமணியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையே பெண் மருத்துவரிடம் வாக்குவாதம் செய்த பாஜக நிர்வாகியை கைது செய்ய வலியுறுத்தி கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணி தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது.
ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இந்திய சந்தைக்குள் நுழையும் ஜப்பானிய நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவுக்குள் தமிழ்நாடு தான் ஜப்பானிய முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக முன்னிலையில் விளங்குகிறது. தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்திட நாங்கள் அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். எண்ணற்ற ஜப்பான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தங்கள் திட்டங்களை இங்கு நிறுவியுள்ளனர். நிசான், தோஷிபா, யமஹா, கோமெட்சோ, யோரோசோ, இட்டாச்சி மற்றும் யூனிபிரஸ் போன்ற மிகப்பெரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் அமைத்துள்ளன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.